மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முன்னேற்ற கட்சி 15 தொகுதிகளில் தனித்து போட்டி என மாநில துணை பொதுச் செயலாளர் சங்கரவேல் சுப்பையா பேட்டி. மதுரை SS காலனி பகுதியில் மக்கள் முன்னேற்ற கட்சி 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக மதுரை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில துணை பொதுச் செயலாளர் சங்கரவேல் சுப்பையா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தலைவர் முத்துசாமி, பரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். மற்றும் இந்த கூட்டத்தில் பெண்கள் உட்பட மதுரை மாவட்ட நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய மாநில துணை பொதுச் செயலாளர் சங்கரவேல் சுப்பையா. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மக்கள் முன்னேற்ற கட்சி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முன்னேற்ற கட்சி எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது, நமது கட்சியின் வாக்கு சதவீதம் எந்த அளவு அடுத்த கட்சிகளின் வாக்கு வங்கியை வெற்றி வாய்ப்பை காலி பண்ணும் என்பது குறித்து கள ஆய்வு இன்று நடத்தப்பட்டது. இன்றைய கள ஆய்வில் மக்கள் முன்னேற்ற கட்சிக்கு குறைந்தபட்சம் ஒரு 40 தொகுதி சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த 40 தொகுதிகளில் அதிகமான வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்தந்த தொகுதிகளில் உள்ள எல்லா தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள், பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் ஒவ்வொரு தொகுதி வாரியாக கலாய்வு நடத்தி வெற்றி வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை செய்வது குறித்து இன்றைய தினம் கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் முன்னேற்ற கட்சியின் 40 தொகுதிகள் என்பது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை, ஈரோடு, நாமக்கல், சேலம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அவ்வளவு மாவட்டங்களில் நமது வெற்றி வாய்ப்புக்குள்ள வாக்கு வங்கிகள் இருக்கிறது. இந்த 40 தொகுதிகளில் மக்கள் முன்னேற்ற கட்சி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து இன்றைய இளம் ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக ஒரு 15 தொகுதிகளில் 15 to 20 தொகுதிகளில் மக்கள் முன்னேற்ற கட்சி போட்டியிட வேண்டும் என்று இன்றைய தினம் பேசியிருக்கிறோம், ஆலோசனை நடத்தியிருக்கிறோம். அடுத்து ஒரு 2-3 நாள்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலோசனை கூட்டம். அந்த திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தொகுதிகளில் நிர்வாகிகள், பூத் கமிட்டி ஏஜென்ட்கள் எல்லாம் வர இருக்காங்க. அவங்களையும் கலந்து ஆலோசித்து நடத்துகிறோம். அடுத்து செயற்குழுவில் திருநெல்வேலியில் நடக்கிறது. அது ஒரு 2-3 நாள்ல நடக்கும். அந்த செயற்குழுவில் 20 தொகுதிகள் மக்கள் முன்னேற்ற கட்சி அநேகமாக தனித்து போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கிற 20 தொகுதிகள், 25 தொகுதிகள், 40-45 தொகுதி நம்ம வாக்கு வங்கி இருக்கிறது. 40 தொகுதியில் அடுத்த கட்சியின் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் சக்தியாக மக்கள் முன்னேற்ற கட்சியின் வாக்கு வங்கி இருக்கிறது என்பது இன்றைய தினம் பேசியிருக்கிறாங்க. அதன்படி அடுத்தடுத்து ஆய்வுகள், அடுத்தடுத்து செயல்பாடுகள் இருக்கும். பிரதானமான தேர்தல் அறிக்கை என்றது இன்றைய தினம் விவசாயம் ரொம்ப பாலடைஞ்சு போயிடுச்சு. விவசாயத்துக்குள்ள டெவலப்மெண்ட் எந்த கவர்மெண்ட், 2 கவர்மெண்ட்டுமே மாறி மாறி வர்றாங்க, அதுக்குள்ள செயல்பாடு இல்லை. இப்ப தாமிரபரணியில ஒரு வருஷம் மழை வெள்ளத்துல எவ்வளவு டிஎம்சி தண்ணி போகுதுன்னு ஒவ்வொரு நியூஸ்லயும் வருது. அந்த தண்ணிய இத்தனை வருஷம் ஆகுது, வருஷம் என்ன ஆகுது, அந்த தண்ணி வேஸ்டா போற தண்ணிய இந்நேரம் ஒரு அணையை கட்டி அது இந்த வறட்சி மாவட்டங்கள்ல, ராமநாதபுரம் அந்த பக்கத்தில் இருக்கிற வறட்சி மாவட்டங்களை திருப்பி விட்டா விவசாயத்தை செயல்படுத்திருக்கலாம். அந்த செயல்பாடுகள் கிடையாது. டாஸ்மாக் பிரச்சனைகள்னால இந்த மக்கள் பூரா அதுதான் பிரச்சனை. டாஸ்மாக் பிரச்சனை இதுகளை குறைக்கணும். சுங்கச்சாவடி பிரச்சனைகளை டோட்டலா தமிழக அரசே அவங்க சட்டத்தை இருக்கிறது. ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் சுங்கச்சாவடி அந்த மாநில அரசு ரத்து செய்திருக்கிறது. அது தமிழ்நாடு அரசும் அதை செய்யலாம். அதற்குரிய செயல்பாடுகளை அவங்க செய்யணுங்கிறது எங்களோட கோரிக்கை.
Jallikattu dhotis and shirts from the house of Plateau.